ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். செப்டம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து கம்மிங் டேஸில் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி எந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் வந்து ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து வியூவில் வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ப்ரீவியஸ் வீக்கில் நிறையா டேட்டாஸ் வந்து கிடச்சி. ஸோ அதை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு ஒரு டேட்டா ரொம்ப முக்கியமான டேட்டானா நம்மளுக்கு இந்தியாவோட ஜிடிபி. சரிங்களா? ஸோ இந்தியாவோட ஜிடிபி நம்மளுக்கு ஆல்ரெடி ஆர்பிஐ கவர்னர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்மகிட்ட எஸ்டிமேட் வந்து கொடுத்துருந்தார் அப்படின்னா 7.1% to 7.2%. ஸோ அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் வந்து கொடுத்துருந்தாரு. பட் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வந்து நம்மளுக்கு டேட்டாஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ 6.7% வந்து நம்மளுக்கு ஆகஸ்ட் மந்த்துக்கான ஜிடிபி க்ரோத் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணது 7.1%. சரிங்களா? ஸோ இதான் வந்து ஆர்பிஐ நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ணது. பட் இப்போ எஸ்டர்டே வந்து சக்திகாந்த தாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 செக்டாரில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. அதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 2 இதில் வந்து நம்மளுக்கான வருமானமும் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு. ஒன்று பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார் எகெயின் வந்து நம்மளுக்கு டவுன் ஆயிருக்கு. சரிங்களா? அக்ரி ரிமைன்ஸ் வந்து சப்டடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சர்வீஸ் செக்டார் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்குது. பட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து சம் எக்ஸ்பென்சிவ்ஸ் ஆயிருக்கனால நம்மளுக்கு ஜிடிபி க்ரோத் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறத வந்து ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் வந்து சொல்லியிருக்காரு. பேசிக்காக நம்மளுக்கு ஃபைனான்ஸில் 2025 வந்து ஜிடிபி க்ரோத் வந்து லோயஸ்ட் இன் 5 குவார்ட்டர்ஸோட லோயஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த அதாவது இது வந்து 5th குவார்ட்டர். ஸோ இந்த குவார்ட்டர்ஸோட லோ வந்து நம்மளுக்கு லோவாக வந்திருக்கு. நம்மளுக்கு Q1 ஃபைனான்சியல் 24 எப்படி இருந்துச்சுன்னா 8.2 இருந்துச்சு. அப்புறம் 8.1 ஆச்சு. அப்புறம் நம்மளுக்கு Q3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் 24 வந்து பார்த்தீங்கன்னா 8.6 ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 7.8 ஆச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 7.102 எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் 6.7 ஆயிருக்கு. ஸோ என்னையை பொறுத்தளவுக்கு இது டோட்டலி கொஞ்சம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவான டேட்டா. பட் நம்மளுக்கு இன்னும் சில கன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஸோ இன்னைக்கு என்ன டேட்டா நம்மளுக்கு வந்து பப்ளிஷ் ஆக காத்துட்டு இருக்கு அப்படின்னா இந்தியாவோட ஆட்டோ சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து ஸோ இன்னைக்கு ஈவினிங் கிடைக்கும். இதை வந்து நம்ம நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோவில் வந்து நான் அந்த டேட்டாஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி மண்டேக்கான உங்களோட ட்ரேடிங் பிளானை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஃபண்டமெண்டலி. சரிங்களா? கம்மிங் வீக்ஸ் வந்து நம்மளுக்கு நிறையா டேட்டாஸ் பப்ளிஷ் ஆக இருக்குது. ஸோ அதில் டொமஸ்டிக் டேட்டாவை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஹெச்எஸ்பிசி அப்படிம்பாங்க மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு September 2 அதாவது மண்டேவே நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு. அடுத்து September 4 வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபைனல் டேட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு மண்டே டு நெக்ஸ்ட்டு 4க்குள்ளே அதாவது September 2 to September 4க்குள்ளே ஸோ நம்மளுக்கு இந்த டேட்டாஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. September 2 நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான டே. ஸோ பிஎம்ஐ டேட்டா பெருசாக ஒரு அதாவது ஜிடிபி குறைஞ்சிருக்கனால பிஎம்ஐ டேட்டா ரொம்ப நெகட்டிவ் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் வில் பி ரியாக்ட் த நெகட்டிவ் மூவ்மெண்ட். சரிங்களா? இது வந்து ஃபண்டமெண்டலி இது ஜஸ்ட் ஃபார் மண்டே அனாலிசிஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கான அனாலிசிஸ். சரிங்களா? இதில் நம்மளுக்கு டேட்டாஸோட மூவ்மெண்ட் அதாவது டேட்டாஸ் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அக்யூரசி லெவலை பேஸ் பண்ணி அதாவது டேட்டாஸ் ரிலீஸ் ஆகக்கூடிய கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி இன்ஸ்டியூஷனோட மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி தான் நிறையா மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஃபண்டமெண்டல் ஓரியன்டாக மட்டும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். நான் ஏன் இந்த கம்பெனி மட்டும் செப்பரேட்டாக சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் வீக் அதாவது நம்மளுக்கு இந்த கடந்த வாரம் நம்மளுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் நம்மளுக்கு வந்து ஐபிஓ வந்து பப்ளிஷ் ஆக போகுது. இது ஒரு பக்கம். பட் பஜாஜ் ஃபினான்ஸோட ஷேர் வந்து நல்லா மூவ் கொடுத்துச்சு. ஸோ இதனால ஃபின் நிஃப்டி வந்து நல்லா க்ரோ ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி க்ரோ ஆகிறதுனால நிஃப்டி நம்மளுக்கு நல்லா க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் நம்மளுக்கு க்ரோ ஆனதுனால ஸோ நம்மளுக்கு நிஃப்டி நல்லா க்ரோ ஆகி ஆல் டைம் எல்லாம் நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு ஃபின் நிஃப்டி ஒரு காரணம். சரிங்களா? அதனால இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட ஐபிஓ வரப்போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப வேல்யூபிளான ஒரு கம்பெனி. ஏன்னா இப்போ இருக்க ஒரு சுச்சுவேஷனில் ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஹையஸ்ட் ஃபினான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் தான். பஜாஜ் ஃபினான்ஸ் இல்லாத ஸ்டோரும் கிடையாது. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லாத பிளேஸே கிடையாது. எந்த பிளேஸில் போனாலும் ஒன்று பர்சனல் லோன் கிடைக்குது, இல்லைனா ஹவுசிங் லோன் கிடைக்குது, ஏதாவது ஒரு லோன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ப்ராடக்ட் லோன் கிடைக்குது, ஏதாவது ஒரு லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஹவுசிங் லோன் நிறையா பீப்புள்ஸ் போயிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய வீட்டை வச்சோ இல்லை இடத்த வச்சோ வந்து ஹவுசிங் லோன் போட்டு நியூ ஹோம் கட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு இந்த ஒரு கம்பெனிஸ்ல வந்து கிரியேட் பண்ண நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து நம்மளுக்கு ஐபிஓ வந்து திஸ் வீக் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதாவது September 9 to 11. ஸோ எவ்வளோ க்ரோர்ஸ் வந்து ஐபிஓ வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,560 crore வந்து ஐபிஓ வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து
ஐபிஓ பப்ளிஷ் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா ஃபண்டமெண்டலி இன்னும் சில கன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட குறைச்சக்கூடிய கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் ஐபிஓ வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அண்டு அனதர் இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு கம்மிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட எக்கனாமிக்கல் டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆக இருக்குது. சேம் தான் இந்தியா மாதிரியே மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் ஆக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு டியூஸ்டே வந்து பப்ளிஷ் ஆக இருக்குது. ஸோ வேர்ல்டு வைடாக இந்த டேட்டாஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு இம்பாக்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வேர்ல்டு வைடில் யூஎஸில் இம்பாக்ட் ஆச்சுன்னா ஸோ இந்தியாவில் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் வந்து சம் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டேட்டா. ஓவரால் ஃபண்டமெண்டல் வியூவை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பெருசாக என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கு மார்க்கெட் இப்போ நம்மளுக்கு ரியாக்ட் ஆகிற அளவுக்கு அப்படின்னா ஜிடிபி நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கொடுத்துருக்கு, டேட்டாஸ் வந்து குறைஞ்சிருக்கு, ஜிடிபியோட க்ரோத் ரேட் குறைஞ்சிருக்கனால ஸோ நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் மூவ்மெண்ட் தரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் மூவ் ஆன் த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான திஸ் வீக்கான அனாலிசிஸ் சரிங்களா. அதாவது நம்மளுக்கு மண்டே டு ஃப்ரைடே ஓகே. ஸோ அதாவது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கான ஸோ அனாலிசிஸ் டெக்னிக்கல் வியூஸ் வந்து நம்ம செக் பண்ணுவோம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணுற அளவுக்கு இந்த வீக்கான அனாலிசிஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி மார்க்கெட் நம்மளுக்கு ஆல் டைம் பிரேக் பண்ணிடுச்சு. எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கண்டில ஃபார்மேஷன் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் என்ட்ரி ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருக்க மாதிரி 25,400 வந்து என்னோட நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டார்கெட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து ஹோல்டும் பண்ணியிருக்கோம் சரிங்களா. பட் நம்மளுக்கு ஜிடிபியோட நெகட்டிவ் டேட்டா இருக்குது. இங்கே எனக்கு என்ன இண்டிகேட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு டோஜி கேண்டில் வந்து இருக்குது. இது வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கணும், இல்லைனா நம்மளுக்கு கண்டினியூஷன் கேண்டிலாக வந்து ஃபார்மேஷன் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ரெண்டில் எது வேணால் நடக்கலாம். நம்மளுக்கு ஒருவேளை எனக்கு 25,400 வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி போகுது அப்படிங்கிறப்ப 25,567 வந்து அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் வீக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுதான். ஒன்று நம்மளுக்கு இங்கேருந்து ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கணும். அது இந்த பிளேஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் எடுக்கலாம் சரிங்களா. இந்த பிளேஸ்க்குள்ளே நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ இல்லைனா நம்மளுக்கு கண்டினியூஷனாக இருந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகணும். பட் நெகட்டிவ் டேட்டாவுக்கு மார்க்கெட் சில டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ அப்போ அப் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிறப்ப எனக்கு இங்கே இருந்தால் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த ஒரு லெவலை ஹிட் பண்ணும் சரிங்களா. இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லெவலை ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம டே பை டே வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம மார்னிங் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே சொல்லுவோம்ல. ஸோ அதெல்லாம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நம்மளோட நெக்ஸ்ட் வியூ எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்டில் அப்படியே நம்மளுக்கு ஒரு டோட்டலி வந்து ஒரு ஒன் சைட் வைஸாகவே இருக்குது. பெருசாக ஒரு மூவ்மெண்ட் கிடையாது. பட் மார்க்கெட் நம்மளுக்கு அப்பில் தான் போயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் என்னோட கன்ஃபர்மேஷனில் எங்கே அது சப்போர்ட் எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா 50,964 வந்து அது சப்போர்ட் எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பட் அது சப்போர்ட் எடுக்கும், கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் அப் ட்ரெண்ட் போகும். ஒருவேளை எனக்கு மார்க்கெட் மண்டே அன்னைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா ஜிடிபியோட க்ரோத் ரேட்டை பேஸ் பண்ணி சப்போஸ் எனக்கு ஓப்பன் ஆகுது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் அப்படின்னா சடனாக ஒரு பிளேஸில் வந்து ஒன்று ஃப்ரைடேவோட ஹையில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் வந்து எடுக்கணும். ஸோ இல்லைனா நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்கேருந்து அப்படியே அப் ட்ரெண்ட் மூவ் ஆகி ஸோ இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போயிட்டு இங்கேருந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு அகெயின் இந்த லெவலில் போயிட்டு நம்மளுக்கு ஹிட் பண்ணும். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு எனக்கு கன்ஃபர்மேஷன் இதான். கிட்டத்தட்ட ஆல் டைம் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கு நம்மளுக்கு ஃபர்தராக ஒரு பிளேஸில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆகலாம் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு. ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் ஆல்ரெடி சொன்னேன். பஜாஜ் ஃபினான்ஸ் நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஆல் டைம் ரீச் பண்ணுற ஒரு லெவலை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பெரிய கண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,769 to 23,850. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் நம்மளுக்கு அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்ம ஆல் டைமையை அக்யூரேட்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஸோ டோட்டலி இண்டெக்ஸில் திஸ் மூவ்மெண்ட் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஓவரால் நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்தளவுக்கு சம் ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்லைட்லி நம்மளுக்கு சின்ன சின்னதாக நெகட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு பெரிய நெகட்டிவாக இருக்கிறது என்னென்னா ஜிடிபியோட டேட்டா. ஸோ அதை பேஸ் பண்ணி மண்டே மார்க்கெட்டுக்கான அனாலிசிஸ் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்னிங் வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அதாவது ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் அண்டு இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அது வந்து அன்னைக்கு டேக்கான அனாலிசிஸ். ஸோ அதில் உங்களுக்கு சில என்ட்ரி எடுக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா இன்னும் கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ இதான் வந்து என்னோட திஸ் வீக்கான டோட்டல் வீக்லி அனாலிசிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அதாவது லைவ் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா
ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபஸ்ட்டு பின்னட் கமெண்ட் நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம போய்ட்டு ஜாயின் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த வீடியோலேருந்து அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மேலும் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வீடியோ வந்து வீக்லி அனாலிசிஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஸோ மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்லி மீ அண்ட் வியூவர்ஸோட எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.